சார் பொதுவாக அந்த கிராமப்புறங்களில் நம்ம பார்த்த விஷயம் வந்து பார்த்திங்கன்னா, விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு அந்த ஊரில் இருக்கக்கூடிய குளங்கள் கம்மாய்களில் இருந்து களிமண் எடுத்துகிட்டு வந்து விநாயகர் சிலை வந்து செய்வாங்க. அதை கொண்டு போய் வந்து நீர்நிலைகளில் கரைச்சிட்டு வருவாங்க அப்படின்ற ஒரு விஷயம். ஆனால் இப்போ இருக்கிற ஜென்ரேஷன் கடையில் வாங்கி அதை அப்படியே வீட்டில் வச்சுட்டு போய் கரைச்சிட்டு வர்றது. ஸோ இந்த பழக்க வழக்கம் எப்படி ஆரம்பிச்சதுன்னு நினைக்கிறீங்க? இது ரெண்டே விஷயம்தான். நவநாகரிக முன்னேற்றம். ஒரு காலத்தில் வந்து ஒன்றும் இல்லை, போய் தான் ஒரு தகவல் சொல்லிட்டு வரணும். இப்போ ஒரு செல்லு 2 செல்லுன்னு பாக்கெட்டில் வச்சு தலையிறமா இல்லையா? இந்த முன்னேற்றத்தை போல தான் அதுலேயும் வந்தது. ஒரு காலகட்டத்தில் கிராமப்புறங்களெல்லாம் கம்யூனிகேஷன் இல்லாமல் பிரிந்து கிடந்தது. ஒரு தகவல் சொல்லணும், ஒரு ஆள் தான் போகணும். போஸ்ட் மாஸ்டர் கூட 10 ஊருக்கு லெட்டர் கொடுக்குறதுக்கு அட்டை கொடுத்து விட்ருவார், நான் எங்கே இவ்வளோ தூரம் போகிறதுன்ட்டு. ஸோ இப்படி இருந்த காலத்தில் அந்தந்த ஊர்களில் கிடைத்த பொருளை வச்சு, இன்னும் சொல்லட்டுமா ஒன்று, விநாயகரை கும்பிட்றதுக்கு பூவே தேவையில்லை தெரியுமா உங்களுக்கு? அருகம்புல் தானே, அது எல்லா இடத்துலையும் கிடைக்கும். கிராமத்தில் போய் ஒரு மல்லிகைப்பூக்கு எங்கே போகிறது, ஒரு ரோஜா பூக்கு எங்கே போகிறது, எரிக்கிழம்பு எல்லா இடத்துலையும் கிடைக்கும். புரியுதா உங்களுக்கு? இருக்கிறதுலையே மிக எளிமையான முறைகளில் ஒரு கடவுளை சென்றடைய முடியும் என்றால் அது விநாயகரை மட்டும்தான். மிக எளிமையாக அது அவர் போய் தொட்டுடலாம், அவர் போய் நெருங்கி வந்துடலாம். அப்பேற்பட்ட எளிமையாக வணங்கக்கூடியவர் தான் மூல கணபதி. எல்லா கடவுள்களுக்கும் முதல்ல போய் நிற்கக்கூடியவராக இருக்கிறார். அவர் வழி விட்டால் தான் நீங்கள் மற்றவங்க வரத்தை பெற்றுக்கொள்ள முடியும். அப்போ எவ்வளவு ஈஸியாக நடந்திருக்கு. அப்போ அந்த காலத்தில் வந்து அந்த களிமண் குளத்து மண்ணை எடுத்து வச்சு விநாயகரை வடிவமைச்சு பண்ணாங்க. இப்போ நகர்ப்புறங்களோட கிராமங்கள் ஒன்றி போயிடுச்சு. அதனால் இப்போ அதை உருவாக்குகிற மக்கள் தனியாக உருவாயிட்டாங்க, ஃபேக்ட்ரிகள் தனியாக வந்துடுச்சு. இப்படிங்கிற ரூபங்களில் இன்றைக்கி அது ஒரு மாற்றங்களை தொட்டு இருக்குது. ஆனாலும் சொல்கிறேன், விநாயகரை கும்பிடுறதுக்கு இப்பவும் சொல்கிறேன், பிரமாதமாக ஒரு அழகான சிலை இருந்தால்தான் அப்படிங்கிறது இல்லை. கிராமத்தில் இன்றைக்கும் மஞ்சள் பிள்ளையாரை வச்சு இப்போ பிடிச்சி வைக்க பழக்கம் இருக்கா இல்லையா? சாண பிள்ளையார், மஞ்சள் பிள்ளையார் இதெல்லாம் வைக்கிறது உண்டு. அப்போ அவரை கும்பிடுறதுக்கு ஒரு உருவ அமைப்பு என்பதையும் கடந்து உள்ளம் சுத்தமாக இருக்குமானால் நீங்கள் அது எந்த ரூபத்திலையும் விநாயகரை கும்பிடலாம். ஆனால் கும்பிடணும்.